ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பங்குச்சந்தையில் எல்லாருமே வரையில் அவங்களோட அப்ஜெக்டிவ் பணம் பண்ணணும். எல்லாரோட குறிக்கோளும் ஒன்று தான். நிறைய பேர் பணம் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதை வீடு கொண்டு போய் சேர்க்குறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அதாவது தமிழில் ஒரு பழமொழி, சிறுபுள்ள விவசாயம் வீடு வந்து சேராது அப்படிம்பாங்க. இன்றைக்கி இப்போ இந்த பேப்பரில் மீடியாக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். இந்த வயசில் இவன் இவ்வளோ பணம் வெஞ்சர் கேபிட்டலில் வாங்கினான், இவ்வளோ வேல்யூவை க்ரியேட் பண்ணான். ஸோ இப்போ இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் பூராமே இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகிறதோ ஒரு 50,000 ரூபா இல்லை 25,000 ரூபா ஸ்டார்ட் அப் சம்பளம் வாங்குறதோ நினைக்கல. தே ஸ்டார்டட் டாக்கிங் ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி ஆரம்பிக்கிறது, வெஞ்சர் கேபிட்டல் எப்படி பண்ணுறது. இது நல்லா வந்தால் நல்லா, இல்லைன்னா இட்ஸ் எ கேரியரே ஒரு கொஸ்டின் மார்க்கில் போயிடும். ஓகே, ஸோ பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷங்கிறது ஒரு லேர்னிங் கோ. நீங்கள் பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கோ ஒரு முதலீடு போட்டு தைரியம் உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு 10 வருஷ அனுபவம். ஒரு புல் மார்க்கெட் பார்த்துருக்கணும், ஒரு பேர் மார்க்கெட் பார்த்துருக்கணும். இப்போ இந்த கோவிட் புல் ரன், இப்போ இந்த 2020க்கு அப்புறம் வந்தவங்க யாருமே பேர் மார்க்கெட்னா என்னன்னே பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த கோவிட் டவுன் ட்ரெண்டுமே ஒரு ஸ்டீப் கரெக்ஷன். 3 மாதத்துக்குள்ளே எல்லாமே இறங்கி 3 மாதத்துக்குள்ளே எல்லாமே ஏறி இருக்குது. ஸோ இந்த டயத்தில் வந்தவங்க பூரா ஒரு பெருமணம் பண்ணியிருப்பாங்க. ஒன் சைடு, ஒரு நாணயத்துக்கு இருபுறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முகத்தை மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. அடுத்த முகம் எப்படி கொடூரமாக இருக்குங்கிறது தெரியாது. காலம்தான் பதில் சொல்லணும். பட் ஆனால் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, சம்பாதிச்ச பணத்தை எப்படி பக்கா பண்ணிக்கிறது, எப்படி நம்ம பணக்காரனாகவே இருந்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். திருக்குறள் ரொம்ப அழகாக திருவள்ளுவர் ஒரு இதில் சொல்லியிருக்காரு, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அதாவது நம்ம பொருளை ஈட்டுற வழிகளை உருவாக்கிக்கணும், பொருளை சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் அதை காக்கணும், அதுக்கப்புறம் காத்து வகுத்தலும், அதை பிளான் பண்ணி செலவு பண்ணணும். ஸோ இந்த கடைசி 2 பாயிண்டில் தான் எல்லாருமே கோட்டை விடுறது. சம்பாதிக்கிற பணத்தை ஒரு பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒரு க்ரீட் அண்ட் ஃபியர். எல்லாரும் க்ரீடாக போகத்தான் ஒரு ஸ்டாக் ஏறிக்கிட்டு இருக்கும். பட் நமக்கு என்ன ஒரு ஹேபிட் இருக்குன்னா, நான் விற்ற பங்கு விற்ற விலையை விட ஏறக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஹேபிட் இருக்குது, எண்ணங்கள். ஏன்னா நம்ம விற்றோம்னா பீக்கில் நான் விற்கணும், நான் வாங்கினேன்னா இறங்கவே கூடாது, லோவில் வாங்கணும். ஸோ இது ரெண்டையும் எந்த ஃபண்ட் மேனேஜர்ஸும் முன்னேற முடிய செஞ்சதில்லை. லோவில் ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, நம்ம கோயம்புத்தூர் பேஸ்டு ப்ரீகால் நிறுவனம் 41 ரூபாய்க்கு ஹெச்டிஎஃப்சி ஒரு சைஸபிள் ஸ்டேக் வாங்கி நோ லாஸ் நோ கெயினில் ஒரு வாரத்தில் விற்றுட்டு வெளில வந்திருக்காங்க, 7-8-5-6 வருஷம் முன்னாடி. ஆனால் இன்றைக்கி 340 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதை கொண்டு எங்கே சொல்கிறது? 40 ரூபாவில் கிடைக்காத கன்விக்ஷன் 400 ரூபாவில் கிடச்சிருக்கு. ஸோ இது இதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும், சரியா? இதுக்கு திஸ் இஸ் நாட் ஐ எம் நாட் டீசிங் ஆர் எனிதிங். ஸோ கன்விக்ஷன். ஸோ இன்றைக்கி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, லோவில் வாங்கணும், ஹையில் விற்கணும் அப்படிங்கிறது நடக்காத காரியங்கள். இந்த க்ரீட் அண்ட் ஃபியர் இறங்கையில் என்ன ஆகும்னா, பயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உருவாகும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக லம்சம் ஃபண்ட்ஸ் போடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, பட் அதே டயத்தில் இப்போ பங்குச்சந்தை ஒரு 20% இறங்கியிருக்கு. நம்ம பேசின ஒரு பங்கு இன்றைக்கி 50% இறங்கியிருக்கு. அன்னைக்கு பணம் போடுவீங்களான்னு கேட்டால் சம்படி ஆர் எவ்ரிபடி வில் சே ரீசன்ஸ். இல்லை சார், வீட்டில் கல்யாணம் இருக்குது, பொண்ணு படிப்புக்கு செலவு பண்ணிட்டேன், வீடு ரிப்பேர் பார்த்துட்டேன், இந்த கதைகள் தான் வரும். இது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அன்னைக்கு இறங்கிடும் அப்படிங்கிற பயம். ஸோ இறக்கத்தில் வாங்குறதுக்கும் தைரியம் வராது, பீக்கில் விற்கிறதுக்கும் தைரியம் வராது, வாங்கினதுக்கப்புறம் இறங்கக்கூடாது, விற்றதுக்கப்புறம் ஏறக்கூடாது. தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் இட் மேக்ஸ் யூ ஒரு பங்குச்சந்தையில் ஒரு தோல்விக்கான ஒரு மனநிலை அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை. ஸோ வி ஹாவ் டு பி மோர் அண்ட் மோர் ரேஷ்னலாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் ஸ்பெண்டிங் ஹேபிட். இது வாரன் பஃபெட் பல இடங்களில் சொல்லியிருக்காரு. தேவையில்லாத பொருட்களை வாங்கினீங்கன்னா நீங்கள் தேவையுள்ள பொருளை விற்கிற நிலைமை வரும் அப்படின்னு.
இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பங்குச்சந்தை நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஷர்ட் வாங்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 7,000 ரூபா 8,000 ரூபாய்க்கு சட்டை வாங்குறது, மார்க்கெட் இண்டெக்ஸ் நல்லா இருக்குன்னா தைரியம். ஏன்னா சம்பாதிச்சிடலாம் அங்கே அப்படிங்கிற ஒரு தைரியம். சம்பாதிச்சோமா இல்லையாங்கிறது வேறு, அந்த தைரியமே இருக்கும். பட் இது ஒரு நல்ல லோ லெவலில் பங்குச்சந்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அன்றைக்கி வந்து மனநிலை வந்து வாங்குறதுக்கு வராது. ஈவன் அன்றைக்கி வந்து ஏன்னா அன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப இருக்காது. அதனால் நம்மளே வி ஆர் ஃபோர்ஸ் டு கட் அவர் பர்ச்சேசஸ். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. என்றைக்குமே நம்ம ஒரே மாதிரி இருக்கணும். பங்குச்சந்தை இறங்கி இருந்தாலும் சரி, ஏறி இருந்தாலும் சரி, நம்ம முகத்தில் அதை காட்டக்கூடாது. தட் மீன்ஸ் உங்கள் ஃபினான்ஸ் பொசிஷனை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும்னு சொல்ல வரேன். எப்படின்னா ஏற ஏற விற்று கேஷ் ஆக்கிக்கிட்டு வரணும். அதுக்குள்ள ட்ரிக்கே நான் சொல்லித்தரேன். இறங்க ஃபேஸ்டு மேனரில் அந்த பணத்தை உள்ள முதலீடு செஞ்சுக்கிட்டு வரணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, ஒரு சட்டியில் ஒரு பால் இருக்குது. எப்படி வந்து வெளியில் ப்ராஃபிட் எடுக்கணும்னா, பால் பொங்கி மேலே ஊற்றும். அந்த மேலே ஊற்றுறது வந்து பால் சட்டியை விட்டு கீழே தான் வெளியில் வரும். ஸோ லைக் தட் ப்ராஃபிட்டுங்கிற போர்ஷனை நீங்கள் வெளியில் எடுத்துக்கிட்டே வரலாம். நீங்கள் 1 கோடி ரூபா போட்டு முதலீடு பண்ணியிருக்கீங்க, 1 கோடியே 50 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா 50 லட்ச ரூபாயை மட்டும் வெளியில் எடுங்க. அந்த 1 கோடி அப்படியே வச்சுக்கோங்க. திரும்ப அதுக்கப்புறமும் ஒரு 2 வருஷம் கழித்து திரும்பவும் அதே மாதிரி ஒரு வெளியில் ஒரு 50 லட்ச ரூபா மேலே இருக்கா, ப்ராஃபிட் போர்ஷனை மட்டும் வெளியில் எடுங்க. 1 கோடியை உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ அந்த பணத்தை போய் பிளாக் பண்ணிடக்கூடாது. வெளியில் எடுக்கிற பணத்தை யூ ஷுட் கீப் இட் லிக்விட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா இறங்கி மார்க்கெட் இறங்கியிருக்கு, உங்களோட அந்த 1 கோடி ரூபா உள்ள முதலீடு 70 லட்ச ரூபாயா இருக்குது அப்படின்னா 30 லட்ச ரூபாயை டாப்அப் பண்ணுங்கள். ஸோ மேக் இட் 1 crore. 6 மாதம் கழித்து திரும்பவும் ஒரு 20 லட்ச ரூபா இறங்குதுன்னா திரும்பவும் ஒரு 20 லட்ச ரூபாய் தூக்கி உள்ளே போடுங்க. யூ மேக் இட் 1 crore. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டாப்அப் பண்ணவும் தெரியணும், வெளியில் புல் பண்ணவும் தெரியணும். அந்த வெளியில் புல் பண்ணுற பணத்தை யூ ஷுட் பார்க் இன் லிக்விட் ஃபண்ட்ஸ். ஓகே. ஆனால் அன்னைக்கு வந்து நீங்கள் பணம் இருக்குது அப்படின்னு நம்ம வீடுகளில் நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வாண்ட் டு பிளாக் த ஃபண்ட்ஸ். ஏன்னா இவன் வந்து அவங்க அம்மாவுக்கு கொடுத்துருவான், இவங்க சிஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருவான் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்ம ஊரில் வந்து இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்னமும் ஒரு மெச்சூர்டாக நம்ம வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. இல்லைன்னா என்னென்னா தே ஆல்வேஸ் ட்ரை டு பிளாக் யுவர் ஃபண்ட்ஸ். அந்த பிளாக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் டாப்அப் பண்ணுறதுக்கு பணம் இருக்காது. அன்னைக்கு நீங்கள் வந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஸோ வெளியில் எடுக்கிற பணத்தை பக்கா பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப உள்ளே போட தெரியணும். உள்ளே இருக்க பணத்தை வெளியில் மேலே வரையில் எடுத்து வெளியில் எடுக்க தெரியணும். ஸோ திஸ் க்ரீட் அண்ட் ஃபியரை வந்து நீங்கள் வந்து யூ ஷுட் நோ ஹவு டு மேனேஜ் த ஃபண்ட்ஸ். அதாவது யூ ஹாவ் டு மேக் அ பேலன்ஸ் பிட்வீன் த ரிஸ்க் அண்ட் த ரிவார்ட். திஸ் இஸ் நத்திங் பட் ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின், பண ஒழுக்கம். இது வந்து எப்படி கிடைக்கும்னு வைங்களேன், நம்ம வாங்குறதுலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும், கொடுக்குறதுலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் வில் ஒர்க். நீங்கள் எமோஷனுங்கிறத கலட்டி வச்சுட்டு நம்ம முடிவு எடுக்க முடியும். ஒன்லி நம்பர் கேம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபண்டமெண்டல்ஸை பார்க்க தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாமே நம்ம அப்ளை பண்ணோம்னா யூ வில் ஆல்வேஸ் ஸ்டே ரிச் இன் த ஸ்டாக் மார்க்கெட். இதுக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. யூ கேனாட் பை த எக்ஸ்பீரியன்ஸ் இன் செகண்ட் ஹேண்ட். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்கள். எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளினை கைட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.